வணக்கம். 19/4/2025 35வது T20 DC விசஸ் GT இந்த 2 டீம் தான் விளையாட போகிறாங்க. GTயில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், கில், ஜாஸ் பட்லர், ருத்ரஃபோர்ட், ஷாருக் கான், திவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், அர்ஷத் கான், சாய் கிஷோர், எம் சிராஜ், பி கிருஷ்ணா இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. டிசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே ஃபேசர் மெக்ரக், ஏ பூரல், கருண் நாயர், கேஎல் ராகுல், டி ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, அக்சர் பட்டேல், வி நிகம், எம் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், மோகித் சர்மா, முகேஷ் குமார் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஜிடி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கில்லு வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் அந்த அளவுக்கு இருக்காது. ருத்ரஃபோர்ட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. பட்லர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஷாருக் கான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. திவாட்டியா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரஷீத் கானும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே இவரையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அர்ஷத் கான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். சாய் கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார். சிராஜ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. பி கிருஷ்ணா வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா பவுலிங் பண்ணுவார். டிசியில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேசர் மெக்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கருண் நாயர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பேட்டிங் பண்ணாருன்னா இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கேஎல் ராகுல் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. அசுதோஷ் சர்மா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் இவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அக்சர் பட்டேல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வி நிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எம் ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். குல்தீப் யாதவ் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. மோகித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 19/4/2025 35வது T20 GT விசஸ் DC இந்த 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து DC தான். நன்றி.